சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதனையொட்டி காமராஜர் சாலை முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர்கள் ஸ்ரீ சந்தோஷ், மணிகண்டன், சுரேஷ் நேரலையில் இணைந்துள்ளனர். முதலில் சந்தோஷிடம் தகவல்களை கேட்கலாம். சந்தோஷ், 11 மணிக்கு இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. எத்தனை மணி நேரம் வரைக்கும் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது? முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இதுல கலந்து கொள்ள இருக்காங்க? வணக்கம். இந்திய விமானப்படையினுடைய 92வது நிறுவன நாளை முன்னிட்டு இன்று சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அனைத்து மக்களும் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வினை அனைவரும் எளிதாக பார்க்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையை தேர்வு செய்திருக்கிறது இந்திய விமானப்படை. தொடர்ச்சியாக இதற்கான ஒத்திகை என்பது கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தே மெரினா கடற்கரையில் ஒத்திகை என்பதும் தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய 72 இந்திய விமானங்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபடப்படுகிறது. குறிப்பாக இதனை பொதுமக்கள் கண்டு களிப்பதற்காக நம் நேரலையில் ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் காட்டி வருவதைப் போலவே பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்ற காட்சி என்பதை தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 11 மணிக்கு தொடங்குகின்ற இந்த வான் சாகச நிகழ்வு என்பது 1 மணி வரையிலும் 3 மணி நேரத்திற்கு நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் இந்த மெரினா கடற்கரையில் இந்த வெப்பம் என்பது அதிகமாக காணப்படுவதால் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வருமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் குடையை பிடித்தவாறு பொதுமக்கள் விமானங்களை பார்த்து ரசிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அதனை கண்டு ரசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக குழந்தைகளை கூட்டி வருபவர்கள் வாட்டர் பாட்டில் மற்றும் கூலிங் கிளாஸ் மற்றும் அதே போல குடை உள்ளிட்டவைகளையும் எடுத்து வருமாறும் அறிவுறுத்தல் என்பதும் பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய விமானப்படையின் வளர்ச்சியையும் திறமையையும் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாக தமிழ் பாரம்பரிய பெயர்களில் இந்த இந்திய விமானங்கள் அணிவகுப்பு என்பதும் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக புயல், சேரர், சோழர், பாண்டியர், பல்லவன், காஞ்சி நடராஜன், கார்த்திகேயன், தனுஷ், மெரினா உள்ளிட்ட அணிவகுப்புகளில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ரஃபேல், அதே போல தேஜஸ், சுகாய் 30, மிராஜ் 2000 மிக் விமானங்களும் வரிசையாக வந்து பொதுமக்களுக்கு சாகசங்களை நிகழ்த்தி காட்ட காத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் போர் விமானங்களான சுகாய் 30 விமானம், அதே போல தேஜாஸ் விமானங்கள் சோழர் மற்றும் பாண்டிய அணிவகுப்புகளில் வானில் தீப்பிழம்புகளை தெறிக்க விட்டபடியும் 90 டிகிரிகளுக்கு மேலாக செங்குத்தாக பறந்தும் தலைகீழாக சுற்றியும் பல்வேறு வித்தைகளை பொதுமக்களுக்காக நிகழ்த்த இருக்கின்றது. இந்தியாவின் தலை சிறந்த அதாவது வான் சாகச குழுவான சாராங் மற்றும் சூரிய கிரண் குழுவினர் வானில் மூவர்ண கொடி வண்ணத்தில் புகைகளை வெளிப்படுத்தி அதிவிரைவாக அதனை ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும்படியும் விமானத்தை இயக்கி சாகசத்தை நிகழ்த்த இருக்கின்றனர். சென்னை மக்கள் மத்தியில் இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இதனை பார்ப்பதற்காக கண்டுகளிப்பதற்காகவும் அதிக அளவு கூடியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அதாவது பார்க்க வருகை தருவதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்திய மார்ஷ் கமிஷனர் உள்ளிட்டோரும் இந்திய இராணுவ படையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவரும் வருகை தர இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மெரினா கடற்கரை முழுவதுமே மக்கள் தலையாகவே காணப்படுவதை நம்மால் காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. மணிகண்டன், நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக கண்டு களிக்கலாம் இந்த சாகச நிகழ்ச்சிகளை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காலை முதலே அதிக அளவிலான பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி மக்கள் அங்கு அதிக அளவில் குழுமி இருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த இந்திய வான்வெளித்துறையினுடைய 92வது ஆண்டு வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னை முழுவதுமாகவே கடற்கரை நோக்கி படையெடுத்து வருகின்றன. அந்த அளவுல பேரலாக காமராஜர் சாலை போக்குவரத்துக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பேரலாக இருக்கக்கூடிய பிரதான சாலையான அண்ணா சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக 1000 விளக்கு தொடங்கி கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து சாலைகளுமே முழுமையாக
போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகாக சென்னையில் ஒரு வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த காட்சிகள் முழுமையாக செய்தி ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் அதிக அளவில் பரவப்பட வார இறுதி நாள் என்பதால அதிக அளவுல பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில காலை 9:30 மணியிலிருந்து போக்குவரத்துக்கான மாற்றங்கள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. காலை 6 மணியிலிருந்து 4 மணி வரையில அந்த வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய லூப் சாலை மற்றும் கடற்கரை சாலைகள்ல போக்குவரத்து முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடற்கரை சாலைக்கு பேரலாக இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே கிட்டத்தட்ட இதே நிலையில தான் காட்சியளிக்கிறது. அண்ணா சாலையின் ஒரு மார்க்கம், அதாவது கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய மார்க்கம் முழுமையாக போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய பிரதானமாக பெரும்பான்மையானோர் கடற்கரையை நோக்கி செல்வர்களாகவே இருக்கின்றனர். செல்லக்கூடிய அனைவருமே அவர்களது சொந்த வாகனங்களிலும் அதே போல எம்டிசி பேருந்துகளிலும் செல்கின்றனர். எம்டிசி பேருந்துகள் அனைத்துமே முழு கூட்டத்துடன் செல்வதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த அளவுல கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே இந்த போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவிக்கின்றனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த 2 கிலோமீட்டர் சாலையை கடப்பதற்கு ஆகிறது. அந்த அளவுல கடற்கரையை நோக்கி செல்லும் போது ஏற்கனவே 9:30 மணி அளவிலே பார்க்கிங்கள் மூடப்பட்டிருப்பதால அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் ஆங்காங்கே சாலைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்க கூடும் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்தந்த சாலைகளின் ஜங்ஷன்கள்ல அதிக அளவுல போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட அதிக அளவுல பொதுமக்கள் தொடர்ந்து கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதால இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கட்டாயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரையில இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்காக பொதுமக்கள் பொறுமையாக, அதாவது இந்த போக்குவரத்து நெரிசல்ல சாலைகள்ல ஊர்வனங்கள் போல இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிகண்டன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரையில இந்த விமான சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. பொதுமக்களும் அதிக அளவில் குழுமியிருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? சென்னை வாலாஜா சாலையில் உள்ள போக்குவரத்து இடங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியானது காலை 11 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை காண சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தம் ஹைரோடு, ஆர்கே சாலை, கதிரேற்றன் சாலை மற்றும் வாலாஜா சாலை ஆகிய சாலைகளில் சரக்கு மற்றும் வணிக வாகனங்கள் செல்ல முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. திருவான்மூரில் இருந்து பாரிஸ் செல்லும் வாகனங்கள் அடையார் சிக்னல் அருகே காந்தி மண்டபம் வழியாக திருப்பி கிண்டியிலிருந்து அண்ணா சாலை வழியாக முத்துசாமி பாலத்தை அடைந்து பாரிஸ் செல்ல அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. பாரிஸிலிருந்து திருவான்மூர் செல்லும் வாகனங்கள் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரீன்வேட் சாலை, சந்திப்பு வழியாக வரும் வாகனங்கள் மந்தவெளி, ஆர்ஏபுரம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை வழியாக அண்ணா சாலை செல்ல உள்ளது. சாந்தம் சாலை வழியாக நிகழ்ச்சியை காண வருபவர்கள் சிஎஸ்ஐ, காதிகளார் பள்ளி, ஜெயின் பீச் பள்ளியில், புனித ஜோன்ஸ் பள்ளி, ஜெயின் பீச் மைதானம், கதிரேட் ஆகிய பள்ளி சந்தையில் உள்ள சமுதாய லூப் ரோடு ஆகிய இடங்களில் பார்க்கிங் வசதி செய்து கொள்ளலாம் என்றும், அதேபோல ஆர்கே சாலை வழியாக வருபவர்கள் எம்ஆர்டிஎஸ் லைட் ஹவுஸ் சாலை, என்கேடி பள்ளி, குயின்ஸ் மேரி கல்லூரி, புனித எப்எஸ் பள்ளி ஆகிய பள்ளி இடங்களில் பார்க்கிங் செய்து கொள்ளலாம் என்றும், வாலாஜா சாலை வழியாக வருபவர்கள் கலைவாணன் அரங்கம், ஓமந்துரார் மருத்துவ மைதானம், பிரஸ் கிளப் சாலை நுழைவு, விக்டோரியா விடுதி மைதானம் ஆகிய இடங்களிலும், அண்ணா சாலை வழியாக வருபவர்கள் தீவுத்திடல் மைதானம், பிடபிள்யூடி மைதானம், தலைமை சாலை எதிரில் மன்ற சிலை முதல் பல்லவன் சாலை சந்திப்பு வரை எம்ஆர்டிஎஸ் சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய இடங்களில் கார் பார்க்கிங் வசதி செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கிய விருந்தாளிகளுக்கு விஐபி, விவிஐபி தனி பாசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் இங்கே உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வான் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக
சென்னை மட்டும் இல்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்களும் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை கல்லூரி மாணவர்கள் என எல்லோரும் வருகை தந்துள்ளார்கள். அந்த காட்சி தான் நாம் தற்போது பார்த்தோம். மிக முக்கியமாக இந்த சாலைகளில் வந்து அதிகமான மக்கள் இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பதற்காக. ராஜலட்சுமி. சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கின்றனர். அங்கு களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்காக சந்தோஷ், மணிகண்டன், சுரேஷ், உங்கள் மூவருக்கும் நன்றி.